நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் AM தாஜ். மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் காணாமல் போன தொடர்பான விசாரணை இன்று ஆரம்பம். ஞாயிறு தாக்குதலே 2009ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையில் இடம்பெற்ற மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. கல்விக் கல்லூரிகளில் கற்கை நெறியினை தொடர்வதற்கு 60,000 விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் சீனாவின் சிறு மற்றும் மத்தியதர வர்த்தகத்துறை சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு. வினைத்திறன் மிக்க அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன. ஸ்பெயின் பிரதமரின் மனைவிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் காணாமல் போன தொடர்பான விசாரணை இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விசாரணை இடம்பெறும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தனர். இதேவேளை வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் நாளை மறுதினமும் விசாரணை இடம்பெறும். காணாமல் போன தொடர்பான மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தில் நாளை விசாரணை நடைபெறும். திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேச செயலகத்தில் இன்று விசாரணை இடம்பெற்றது. குச்சவெளி பிரதேச செயலகத்தில் நாளையும், தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் நாளை மறுதினமும் விசாரணை இடம்பெறும். அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இன்று விசாரணை இடம்பெற்றது. மொன்றாகலை மாவட்ட செயலகத்தில் நாளை விசாரணை நடத்தப்படும். காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை விரைவில் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பான பாராளுமன்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் 2வது நாளாக இன்றும் இடம்பெற்றது. விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல உரையாற்றினார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை நடவடிக்கையை சர்வதேசத்திடம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் நிலைநாட்டுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கத்தோலிக்க மக்கள் மாத்திரமன்றி நாட்டில் உள்ள சகல மக்களும் கவலை அடைந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அர்ந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். குறித்த தாக்குதலின் பின்னர் ஏற்படவிருந்த பாரிய அளவினை கர்தினால் தடுத்து நிறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலானது 2009ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையில் இடம்பெற்ற மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்று ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்ப்லத் விவாதத்தின் போது கூறினார். இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதல் பற்றிய புதிய விடயங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க விவாதத்தின் போது தெரிவித்தார். இந்த தாக்குதலின் பின்னணியில் அரசியல் தலையீடு உள்ளதா என்பது பற்றி சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாக்குதலை தடுப்பதற்கு தவறிய தரப்பு இதன் பிரதான சூத்திரதாரிகளாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவாதத்தில் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தவும் உரையாற்றினார். கல்விக் கல்லூரிகளில் கற்கை நெறியினை தொடர்வதற்கு 60,000 விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இது பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் வாரம் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கல்வியியல் கல்லூரிகளில் கற்கை நிறையினை பூர்த்தி செய்த 4,140 பேர் வெளியேறியுள்ளனர். பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு புதியவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் சீனாவின் சிறு மற்றும் மத்தியதர வர்த்தகத்துறை சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, வாகன உற்பத்தி, விவசாய தொழில்நுட்பம், கடதாசி மற்றும் அச்சக துறை சார்ந்த தொழில்களை விரிவுபடுத்துவது மற்றும் அதற்கான முதலீடுகள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
இலங்கையின் சூரிய சக்தி, காற்றலை வலுசக்தி உள்ளிட்ட துறைகளை கட்டியெழுப்புவதற்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சங்கத்தின் உபதலைவர் சு சியோங் இதன்போது தெரிவித்தார். தரமான கருவாவை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு மற்றும் லெத்திரனியல் வாகனங்களின் இறக்குமதி பற்றி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இதன்போது தெளிவுபடுத்தினார். போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் செயற்படும் அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்பு முகாமைத்துவத்துக்காக அமைக்கப்படும் சகசியா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் தலைமை காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. பத்தர்முல்ல கொஸ்வத்த மகனகும மகமெத்துர கட்டடத்தின் 7வது மாடியில் தலைமை காரியாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்வு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தலைமையில் நடைபெற்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை வசமுள்ள அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்பும் அதன் சொத்துக்களும் எதிர்காலத்தில் சகசியா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. இதன்படி அரசு நிறுவனமாக இந்த நிறுவனம் வழிநடத்தப்படும். செலவுகளை குறைப்பதற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வினைத்திறன் மிக்க அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சுடன் இணைந்து கடற்றொழில் துறையினை பலப்படுத்துவதற்கும் கிராமிய ரீதியிலான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஜப்பான் அரசாங்கம் நிதி உதவி வழங்கியுள்ளது. இதன்படி $3 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் ஊடாக இந்த ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்திக்கான உலகளாவிய ஒத்துழைப்பு மேம்பாடு மற்றும் எரிசக்தி தொடர்பான பொருளாதார மாநாடு பற்றிய விசேட கூட்டம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 28, 29 தேதிகளில் கூட்டம் இடம்பெறும். அமைச்சர் அலி சப்ரி இதில் பங்கேற்க உள்ளார். உலகளாவிய பொருளாதார கூட்டமைப்பு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சையை இலக்காக கொண்டு நடத்தப்படும் வகுப்புகள், செயல் அமர்வுகள், கருத்தரங்களுக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட உள்ளன. பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனை மீறி செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்முறை கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சை மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை அடுத்த மாத நடப்பகுதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சென்செஸின் மனைவிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மனைவி ஒகோனா கோமஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு பதவியிலிருந்து ராஜினாமா செய்வது பற்றி கவனம் செலுத்தியிருப்பதாக பிரதமர் பெட்ரோ சென்செஸின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் கெம்பரிகஸ்வெவ மனாருல் உலும் மகாவித்தியாலயத்தின் புதிய கட்டட திறப்பு விழா எதிர்வரும் 29ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. பாடசாலை அதிபர் DM நிசான் தலைமையில் காலை 9:30 நிகழ்வுகள் ஆரம்பமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மானின் வேண்டுகோளுக்கு அமைவாக அல் ஹிமா இஸ்லாமிய சேவை நிறுவனத்தின் தலைவர் ஷேக் நூருல்லாவின் ஏற்பாட்டில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி உதவியினை குவைத் இஸ்லாமிய நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 41வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன.
ஹைதராபாத் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30 போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லாகூர் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையில் முதல் தடவையாக ஸ்ட்ராபெரி பயிற்சியை மாதிரி கிராமம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. கமநல சேவைகள் திணைக்களம் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். நுவரெலியா பிரதேசத்தில் நாட்டின் முதலாவது ஸ்ட்ராபெரி மாதிரி கிராமம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதற்கென முதற்கட்டமாக 40 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். சர்வதேச நாடுகளுக்கிடையிலான நெருக்கடிகளின் காரணமாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதிக்கு பாதிப்பு இல்லை என்று இலங்கை தேயிலை வர்த்தக சங்கத்தின் தலைவர் சஞ்சய் ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். சப்ரகமுக மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நாளை காலை பனிப்பொழிவு காணப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் காணாமல் போன தொடர்பான விசாரணை இன்று ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை 2009ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையில் இடம்பெற்ற மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. கல்வியியல் கல்லூரிகளில் கற்கை நெறியினை தொடர்வதற்கு 60,000 விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் சீனாவின் சிறு மற்றும் மத்தியதர வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு. வினைதிறன் மிக்க அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை என்கின்றார் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன. ஸ்பெயின் பிரதமரின் மனைவிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 9 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். நேரம் 6 மணி 14 நிமிடம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை.